பார்த்தால் வெறும் புரட்சியாகப்பட்டவள். சரி. அவை பாட்டி விரதம் இருந்து மாவு பிள்ளையையும் மஞ்சள் பிள்ளையையும் புசித்தாள். சரி. மாவு பிள்ளையையும் மஞ்சள் பிள்ளையும் புசித்த பெரும்புலட்சி கருத்தரித்து அழகான ஒரு பெண் குழந்தையை பெற்றெடுத்தார். சரி. பெண் குழந்தையை பெற்றெடுத்தாலே பெரும் புரட்சியாகப்பட்டவள். குழந்தைக்கு பெயர் சூட்ட வேண்டுமே என்று குழந்தை எதிரே கிடைத்தது. குலதெய்வம் என்ன? உலகத்திலே சிறந்த தெய்வம் என்ன தெரியுமா? குலதெய்வம் மட்டும்தான் உலகத்திலே சிறந்த தெய்வம். ஏன் தெரியுமா? நாம எத்தனையோ கோவிலுக்கு செல்லலாம். அதாவது இப்ப வசதி இருக்கிறவங்க காசிக்கு போகலாம், ராமேஸ்வரம் போகலாம். அதை விட்டு நீ எத்தனையோ பெரிய பெரிய ஸ்தலங்களுக்கு போகலாம். நம்மை போன்றவர்கள் போகக்கூடிய கோவில் திருச்செந்தூர், குலசை, உவரி, கோவில், இப்படி ஊர்களுக்கு செல்வோம். ஆனால் இதெல்லாம் யார் தெரியுமா? பொதுவான தெய்வங்கள். லட்சக்கணக்கான மக்கள், கோடிக்கணக்கான மக்கள் வணங்கக்கூடிய தெய்வங்கள் இத்தனை தெய்வங்கள். ஆனால் இந்த குல தெய்வம் என்பது என்ன? குடும்பத்திற்கு ஒரு தெய்வம் குல தெய்வம். யார் ஒருவர் குல தெய்வத்தை வணங்குகின்றார்களோ அவர்களுக்கு கண்டிப்பாக குறைகள் என்பது இருக்காது. ஏன்னா நம்ம மனசுல என்ன கவலை இருக்குங்கிறது நம்மளுடைய தாய்க்கும் தகப்பனுக்கு மட்டும்தான் தெரியும். அதை போன்று நம்மளுடைய குலதெய்வத்திற்கு தான் நம்முடைய குறைகள் என்னவென்று தெரியும். அதனால கண்டிப்பா குறைகள் தீரனா எங்க வரணும்? குலதெய்வத்தை வந்து கண்டிப்பாக வணங்கினால் மட்டும்தான் மக்களுக்கு குறைகள் எல்லாம் தீரும் என்றார்கள். பத்தியா நம்ம நடுவுக்கு ஊர்ல செங்கோட்டை சாத்தாயா இருக்கிறார்ல, அதுதாமா இந்த ஊருக்கு குலதெய்வம். அதனாலதான் குலதெய்வத்தை வழிபட இத்தனை மக்கள் வந்திருக்கின்றார்கள். அப்போ அவருடைய அருளால எல்லாருக்கும் குறைகள் தீரும்ல. கண்டிப்பாக குலதெய்வத்தை